இன்றைக்கு நம்ம இந்த செய்தியில் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று இலங்கையில் இடம்பெற போகின்ற ஆட்சி மாற்றம் தொடர்பானது. அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கா அந்த என்பிபி என்ற அந்த அரசாங்கம் அப்படியே கவிழ்க்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கூட்டு சேர்ந்திருக்கும் இந்த சதி முயற்சியாளர்களில் ஆட்சி அங்கே அமையப்பெற போது. அடுத்தது ஒரு குறுகிய செய்தி உண்டு. அதாவது இன்று நள்ளிரவிலிருந்து, அதாவது 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகாலை 12 மணியிலிருந்து பெட்ரோலியத்திற்கான விலை குறைப்புகள் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ மக்கள் 6 ரூபாய் விலை குறைப்பிலும் மற்றும் 12 ரூபாய் விலை குறைப்பில் நீங்கள் சாதாரணமாக இந்த பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த 2 செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் தான் அந்த ஆட்சி கவுழ்ப்பு விஷயம். ஸோ இந்த செய்தியை நாங்கள் முழுமையாக பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி சுவாரஸ்யமான சில பதிவுகளை பதிவிடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ நீங்கள் செய்தியை தேட தேவையில்லை, அந்த நோட்டிஃபிகேஷனோடாகவே வீடியோக்களை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்களை போவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கை வரலாற்றில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு ஜனாதிபதி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் உண்மைக்குமே இலங்கை அரசியல் சூடு பிடிச்சிருக்கு அல்லது சுவாரஸ்யமான இவ்வளவு காலம் இருந்த ராஜபக்ச ஃபேமிலி ஆட்சி செய்த அரசாங்கம் அல்லது அரசாட்சி கூட இல்லாத வகையில் இலங்கை என்ற நாடு இன்றைக்கு பட்டி தொட்டியும் பரவி பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அதுவும் இந்த ஆட்சியாளன் அனுரகுமார திசாநாயக்கா. இலங்கை வரலாற்றில் எத்தனையோ ஜனாதிபதிகளை நீங்கள் கடந்து பார்த்துருப்பீர்கள். ஏன் சர்வாதிக்கம் கொண்ட கோத்தராஜபக்சவையும் கடந்து பார்த்து நீங்கள். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க பார்த்து நீங்கள். இப்போ அனுரகுமார திசாநாயக்கா இளைஞர் யுகத்தில் மத்தியில் ஒரு பேசப்படுற ஒரு ஜனாதிபதியாகவும் ஒரு நாட்டு தலைவனாகவும் போற்றப்படுகின்ற ஒரு நாட்டு தலைவனாகவும் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு தலைவனை போற போக்குல கைவிட்டா இனி சரி வராது. எல்லாரும் பெட்டி படுக்கையை கட்ட வேண்டிய வரும், ஜெயிலுக்கு, வேறு நாட்டுக்கும் இல்லை, ஜெயிலுக்கு பெட்டி படுக்கை கட்ட வேண்டி வரும் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கோட கைதுக்கு பின்னரே எல்லா கல்லரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கோட கைதுக்கு பின்னாலும் உங்களுக்கு தெரியும், எவனவன் ஒன்று சேர்ந்தான்னு சொல்லி. எவனவன் பிளவிட்டுருக்கானோ அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்தான். ஆனால் ராஜபக்சோட ஃபேமிலி மட்டும் அவங்களோட சேர்றதுக்கான எந்தவித ஒரு உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் கொடுக்கல. இப்போ மஹிந்த ராஜபக்ச கூறின ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நாமல் ராஜபக்சவும் அதை மறைமுகமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அழுத்தம் அல்லது ஒரு வார்னிங் வைக்கலாம், ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு அந்த பிரயோகத்தில் வைக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் குற்றம் செய்திருக்கோம் என்று சொன்னால் எங்களை கைது செய்ய வேண்டியதானே, ஏன் விட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லித்தான் மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார். கோத்த ராஜபக்ச இது தொடர்பான இது வாய் துறக்கல, பசில் ராஜபக்ச இது வாய் துறக்கல. மஹிந்த ராஜபக்ச இந்த வார்த்தையை வர்றதுல ஏதோ ஒரு பின்னோக்கம் இருக்குது. அதாவது இப்போ கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு, அனுரகுமார திசாநாயக்கா பார்லிமெண்ட்ல ஒரு உரையாற்றும் போது ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்ச டைமில் அதை ஒரு விசாரிக்க போகைக்குள்ள வவுனியால் கிட்டத்தட்ட 80 கைக்குண்டுகள் கொழும்புக்கு வர்றதுக்காக தயார் நிலையில் இருந்தது, மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி ஒரு வசனம் வெளியிட்டிருக்காரு. அப்போ இந்த அரசியலில் ஏதோ ஒரு கலங்கத்தை உருவாக்கி இந்த ஆட்சியை கவிழ்த்து இதோடைய இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க அவ்வளோ பேரையும் அரசியல் பழிவாங்கல் ரீதியாக இல்லை கடத்தி கொண்டு கொலை செய்கிறதோ இல்லை அரசியல் பழிவாங்கல் ரீதியாக ஜெயிலில் போடுறதோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிளானிங் இருக்கலாம். அப்படி இல்லை, இது பிழைச்சிட்டுன்னு சொன்னால் நாட்டை ஒரு யுத்த பூமியாக மாற்றி இனக்கலவரம் ஒன்று உருவாக்கி அல்லது பழைய கூடிய கதவு திரடின மாதிரி ராஜபக்சர்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஆசை வேணுமென்று சொன்னால் உடனே தமிழில் விடுதலை புலிகளை கொண்டுறது, எல்டிடி இன்னும் இல்லை, நாட்டுக்குள்ளே இருக்குது, அதில் நாங்கள் தான் அழிச்சினாங்கள் என்று சொல்லி ஒரு பின்பத்தை சிங்கள மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இப்படியான ஒரு நாடகத்தையும் சில விட கொண்டுடலாம். கொழும்புக்குள்ள ஒரு 2-3 தாக்கல் நடத்திட்டு இது தமிழ் விடுதலை புலிகள் தான், இந்த ஆட்சி இதெல்லாம் சரியில்லை, இந்த ஆட்சி பொருளாதார ரீதியாகவும் சரியில்லை, ஒன்றுக்குமே சரியில்லை, குச்சப்பில் ஆட்சி, எப்படி மைத்திரி ஆட்சியை இல்லாமல் செய்து ஆட்சி படத்துக்கு ஏறாங்களோ அதே போல் இந்த ஆட்சியை கவிட்டு ஆட்சி படத்தில் ஏறாமன்னு சொல்லி ராஜபக்ச ஃபேமிலி ஒரு புறம் யோசிக்குது. அடுத்த புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எதிர்கட்சியாக அதாவது ரணில் கைதுக்கு பின்னர் எல்லா சாக்கடையும், அதாவது இந்த ஊழல்வாதிகள், இந்த இனவரி பிடிச்சவங்க, மதவரி பிடிச்ச எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்தாங்களா, அவங்க என்னென்னு சொன்னால் தற்போது இருக்க பிரதமர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லா ஒரு நிலைப்பாட்டில் என்பிபி இருக்குது. இதை அவங்களுக்கு சாதகமாக வச்சுக்கொண்டு இப்போ சில வேளை இன்னொரு ஓரிரு மாதங்களுக்குள்ள சில வேளை முருகும் என்பிபிக்கும் பிரதமர் ஹாரணிக்கும் முருகும் போது அவள் பிரதமர் என்பிபியை விட்டு வெளியால் வந்துட்டான்னு சொன்னால், எதிர்கட்சிக்கு தவறான்னு சொன்னால், பிரதமருக்கு கீழே இருக்கிற அவ்வளவு அமைச்சுக்களும் சில வேளை அவர்கள் அனுரை விட்டு போக மாட்டார்கள். சில வேளை பிரதமரோட போக வேண்டி வந்துன்னு சொன்னால்
பெரும்பான்மை இழக்கும் இந்த என்பிபி அரசு. அப்போ இப்படியும் அங்கே ஒரு அரசியல் இருக்குது. அதாவது சட்டவிரோதமான முறையில் அனுரகுமார திசாநாயக்கோட ஆட்சியை கவுக்குறதுக்காக மஹிந்த ஃபேமிலி ஒரு பக்கம் முயற்சி செய்யணும். என்ன சொன்னால் மஹிந்த ராஜபக்ச விட்ட வார்த்தை அப்படி ஒரு பவரான வார்த்தை, அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதாவது நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க, குற்றம் செய்யாமல் ஒரு சிறிய குற்றத்தை ரணில் விக்ரமசிங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நாடு பூராகவும் ராஜபக்ச ஃபேமிலி தான் குற்றம் செய்யுதுன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணுங்களேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் எங்கள் மேலே கை வச்சா தான் நாங்கள் உங்களோட ஆட்சியை கவிழ்க்க முடியும். நீங்கள் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களோட ஆட்சியை எல்லாமே செய்து காட்டுறோம். இந்த நாட்டை குழப்பி ரத்த வெள்ளமாக்கி கடைசியாக அனுரகுமார திசாநாயக்காண்ட ஜனாதிபதி ஆட்சியும் இல்லாமல் நாங்கள் செய்கிறோம், எங்களை கை வைங்கன்னு சொல்லி அந்த வாண்டட்டாக கூப்பிடுறாங்க ஒரு புறம். மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இந்த எதிர்கட்சியெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த 5 வருஷம் இருக்கட்டுக்கும் பிரச்சனை இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் கூட்டாக முயற்சி செய்து எல்லா ஓட்ஸையும் எடுத்து நாங்கள் ஜனாதிபதியை வாரம்ன்றது கேட்கல. இன்னொரு ஐடியா உங்களுக்கு தோணுது, இப்படி பிரதமருக்கும் என்பிபியும் கொஞ்சம் தளம்பலியில் இருக்குது. இந்த நேரத்தில் பிரதமரை நாங்கள் எதிர்கட்சிக்குள்ள உள்வாங்கினோம்னு சொன்னால் அவரோட வர்ற அந்த அமைச்சுக்கள் எல்லாம் தங்களுக்கு வரும்போது பெரும்பான்மை அடிப்படையில் ஜனாதிபதி மேலே ஒரு நம்பிக்கை இல்லா பிரச்சனையை கொண்டுடலாம். ஏன் அங்கே பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னால் இவங்க அதை கூறலாம். நம்பிக்கையில் பிரச்சனை கொண்டும் போது அங்கே வாக்கெடுப்பு நடக்கும்போது ஜனாதிபதி எலெக்ஷன் திடீரெண்டு இடைக்கால ஜனாதிபதி எலெக்ஷன் நடத்தணும் என்று சொன்னால் அங்கே நடத்தி தான் தீரணும். அந்த டைமில் பொதுமக்களால் வழங்கப்படுற ஓட்டு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருந்துன்னு சொன்னாலோ அல்லது நம்பிக்கையில்லா பார்லிமெண்டத்தில் எடுக்கப்படுற வாக்கெடுப்பில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே தலைகளாக மாறி இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டுரும். இவ்வாறு ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சந்தோஷப்படுறது யாருன்னு தெரியுமா? முதல்ல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் வாங்கி 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 கையெல்லாம் காட்சி போய் கிடக்குது. அதாவது இவ்வளவு காலமும் தமிழ விடுதலை புலிகள், அதாவது தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடிய ஒரு இயக்கம் இந்த தமிழ விடுதலை புலிகளையும் தாண்டி அரசியல்வாதிகள் தமிழ் மக்களோட விடுதலைக்காக தமிழ் மக்களோட பிரதிநிதிகளாக இருக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு நாளும் கண்டுடம்பிக்கு இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயகம் வந்த பிறகு நேரடியாக மக்களுக்கு எல்லா சேவைகளும் வழங்கப்படும் போது அவர்களுக்கு எந்தவித சேவையும் இல்லை, எந்தவித அந்த என்ன சொல்றது இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி ஒரு அரசியல் அங்கே போய் கொண்டிருக்குது. அப்போ தங்களுக்குள்ள தங்களே அடிபட்டு கொண்டு போய் ஈவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நான் கதை கூடான்னு இருந்தேன்னா இந்த முல்லைத்தீவில் அந்த இராணுவ முகாமில் அடித்து கொல்லப்பட்ட இளைஞன் தொடர்பாக இந்த கர்த்தாலில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆண்டு தான் அந்த கர்த்தால் கூட தள்ளி வைக்கப்பட்டது, அதுவும் சாமியை சாட்டி. இது அனைவரும் அறிஞ்ச விஷயம், யாரும் இதை கதைக்கிறதுக்கு முன் வரல. அப்போ இப்படித்தான் தமிழ் மக்களோட உணர்வுகளை சரி, தமிழ் மக்களோட உயிர்களை சரி, தமிழ் மக்களோட உரிமையை சரி வச்சு பிள்ளையாடுறாங்க. அப்போ இப்போ தற்போது அரசாங்கம் காசு கொடுக்குறதுக்கோ லைசன்ஸ் கொடுக்குறதோ பாருக்கு லைசன்ஸ் கொடுக்கவோ மண்ணுக்கு லைசன்ஸ் கொடுக்கவோ இல்லாட்டி கோடிக்கணக்கில் காசு அள்ளி கொடுக்குறதுக்கோ தற்போதைய அரசாங்கம் தயாரில்லை. அப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் பாதகமாக ஒரு விளங்குது. அதாவது தங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாத இந்த அரசாங்கம் என்னத்துக்கு? மக்களும் அவங்களோட பக்கம் தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு அரசியல் செய்ய முடியாமல் இருக்குது, எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு என்ன காசு வருது இல்லை, எங்களுக்கு லைசன்ஸ் வரலன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ தமிழ் அரசியல்வாதிகள் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஏன்? லஞ்சம் பெறுறது ஒரு பக்கம் இருக்கும், காசு பெறுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கும், லைசன்ஸ் வர்றது இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கும். அதை விட என்னென்னு சொன்னால் இவங்கள் மற்ற அரசியல்வாதிகள் வரும்போது தமிழ் மக்கள் மீதான பாரிய ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படும். இன ரீதியாக மத ரீதியாக அங்கே பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படியல அங்கே அரசியல் செய்யலாம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு. அப்போ இந்த ஆட்சியில் செய்ய முடியாது. இந்த ஆட்சின்னு சொன்னால் எல்லா இனமும் ஒன்று, நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு பயணிக்கல அவங்களுக்கு அரசியல் செய்ய முடியாமல் இருக்குது. அப்போ மற்ற எதிர்வினையை ஆற்றக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு கட்டாயம் அரசியல் பண்ண இருக்குது. அப்போ தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இவ்வாறான சூழ்நிலையை தமிழ் அரசியல்வாதிகள் பயன்படுத்தத்தான் பார்ப்பார்கள். ஏன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் உடன்கட்டு ஏறும் வரைக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களோட காலங்களை கடத்தி கொண்டு போதான் வேணும். தமிழ் மக்களுக்கு பின்னால் நின்று தமிழ் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருந்தா அவங்க தின்ற இல்லையா, அவங்க உழைக்கிற இல்லையா, பிழைக்கிற இல்லையா, சொந்த வாதங்களை சொத்துக்கள் பத்துக்கள் சேர்த்து வைக்கிற இல்லையா. அரசியல் என்ற ஒரு நாடகத்தினூடாக தங்களோட காலங்களை கடத்தி போடுவதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இவ்வளவு நடந்த அனுரகுமார திசாநாயக்கா இந்த என்பிபி என்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோவில் போடும்போது, இது ஜேவிபி மச்சான். அதாவது என்பிபி என்ற போர்வையில் இருக்கிற ஜேபிபி. அப்போ அவங்களும் லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. அதாவது ஆரம்பத்தில் இவங்க பதவி வகித்த காலப்பகுதிகளில் கிளீன் ஸ்ரீலங்கான ஒரு வசனத்தை பயன்படுத்தி எல்லாரையும் 10 கொத்த விட்டு போட்டு பஸ்ஸுக்கு ஆட்டோக்கு முன்னால் திரிய விட்டு போட்டு எல்லாரும் ஃபைலையும் தோண்டி கிண்டி எடுத்து தட்டார் புகாரன்னு சொல்லி எல்லாருக்கும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டது. அது அப்படியே காலப்போக்கில் நடந்து கொண்டிருக்குது.
அதே போல தான் இந்த இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனை அந்த பேசுபொருளாக இருக்கும்போது அந்த பேசுபொருளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கான வழிமுறைகளை தேடுறாங்க. கடந்த பட்ஜெட் கால பகுதிகளுக்கு வந்து அனுரகுமார திசாநாயக் அறிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் இந்த பாதுகாப்புக்குள்ளே கொண்டு போகிற செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளணும். பாதத்தில் அதாவது அந்த பட்ஜெட்டில் வந்து ஒதுக்குற தொகையை விட அந்த எத்தனை பேர் இருக்காங்க, உதாரணத்துக்கு ஆர்மியில் 1,00,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அதை நான் 50,000 குறைக்கிறேன். அதே மாதிரி நேவியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, போலீஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதாவது கடற்படையில் இவ்வளோ இருக்காங்க, விமானப்படையில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு செய்தியில் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2,00,000க்கு மேற்பட்ட இராணுவம் வந்து அந்த இலங்கையில் இருக்குது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் யுத்தமற்ற ஒரு இலங்கையில் இந்த 2,00,000 இராணுவத்துக்கும் இவ்வளவு பட்ஜெட்டில் போயிட்டு இவ்வளவு நிதியை ஒதுக்கியலாது. ஏன்னு சொன்னால் நாடு பொருளாதாரத்தில் சீர்குலைஞ்சிருக்குது. நாட்டை கட்டி எழுப்பணும், பழைய நம்பிக்கை ஒன்று இல்லாது இருக்கிற சுமூகமான நிலையில் கொண்டு போகணும். அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்குற, அதாவது பாதுகாப்பு செலவினத்துக்கு ஒதுக்குற தொகையில் நாங்கள் கை வச்சு கூட்டி அதை செலவழிக்கிறத விட அந்த இராணுவத்தை எடுத்து வேறு ரீதியாக நாங்கள் பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக யோசிக்க விடையன்னு சொன்னால் இராணுவத்துக்குள்ள இருக்க முக்கியமாக படித்த இராணுவர்கள் எடுத்து, அதாவது இராணுவம்னு சொன்னால் மிலிட்ரி ஃபுல்லாக எல்லாரும், அதாவது கடற்படை, தரப்படை, மற்றது வான்படை நோமலாகவே ஏற்கனவே இருந்த தொகையை விட 2030க்குள்ள இப்போ அவர் அதில் சொன்ன கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக இவங்களை நாங்கள் வெளியே எடுத்து அங்கே இங்கே கழிச்சோம்னு சொன்னால் இவங்களை நம்பி இருக்கிற குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கும். அதே போல் இவங்களும் வந்து இவ்வளவு காலம் நாட்டு யுத்தத்துக்காக போராடின இராணுவம் வந்து மனதளவில் வந்து உடைஞ்சு போயிடுவாங்க. இதன் காரணமாக எதிர்வரும் 2030க்குள்ள கிட்டத்தட்ட 5 வருஷ இடைவெளிக்குள்ள இவங்களுக்கு சரியான முறையில் இவங்களோட தகவல்களுக்கு ஏற்ற வகையில் வேலை வாய்ப்புகளை மாற்றி அமைச்சு அரசாங்கத்துக்குள்ளே உள்வாங்கி அதனூடாக இராணுவத்தில் இருக்கிற ஆக்களை குறைக்கிறது. இப்போ 2023ஆம் ஆண்டு கணக்கின்படி 2,00,000க்கு மேலே, 2024 கணக்கின்படி 1,00,000க்கு மேலே. அப்போ எதிர்வரும் 2030ஆம் ஆண்டு இந்த இராணுவத்தில் தொகை வந்து, அதாவது ஆர்மியில தொகை வந்து 1,00,000 மட்டுப்படுத்துறதாக அனுரகுமார திசாநாயகோட பிளான். அதே மாதிரி விமானப்படையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 18,000 பேராக கொண்டுறதாக பிளான். அதே போல் கடற்படையில் வந்து 40,000 பேராக கொண்டுறதாக பிளான். இப்படி ஒவ்வொரு மிலிட்ரிக்குள்ளேயும் இருந்த மொத்தமாக அந்த மிலிட்ரியிலிருந்து பாதுகாப்பு படையில் இருந்த ஆட்களை வந்து குறைக்கிறதாக அனுரகுமார திசாநாயக பிளான். என்ன காரணம்? அதாவது வேலை வாய்ப்புக்குள்ளே வந்து தேவையில்லாத ஆட்களை உள்வாங்காமல் இப்படியான மிலிட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கள படித்தவங்களை எடுத்து வந்து தொழில்நுட்ப ரீதியாக, என்று சொன்னால் நாட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாவது முக்கியமாக அரசு திணைக்களங்கள் எல்லாமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கண்ட்ரோலில் வருது. அடுத்தது எங்களோட ஐடி வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வருது. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் தொழில்நுட்பம் வருது. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு எங்கே குற்றம் நடந்தாலும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக ஆட்சி வழங்குன்னு சொன்னால் உருவாகும் இலங்கையில். அதே போல தான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் அனுரகுமார திசாநாயக சொல்கிற வசனம் வந்து இந்த நாட்டை நான் முற்றுமுழுதாக மாற்றிட்டு தான் போவேன்னு சொல்லி, எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத ஒரு வேலையை வந்து இந்த நாட்டில் நாங்கள் செய்துட்டு தான் இந்த என்பிபி போவோம்னு சொல்லியிருக்கு. ஸோ 10 வருஷம், அதாவது இன்னொரு 5 வருஷமும் அனுரகுமார திசாநாயக கொடுத்தா கட்டாயம் நிச்சயமாக இலங்கை மற்றும் ஒரு சிங்கப்பூரை பார்த்த மாதிரி தான் இருக்கும். பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடையாத ஆனால் சுமூகமான பொருளாதார ரீதியோட இந்த நவீன கட்டமைப்பு வசதிகளை கொண்டு மற்றும் ஒரு சிங்கப்பூரை பார்த்த மாதிரி தான் இலங்கை அமையும். அப்போ அதை நோக்கித்தான் அனுரகுமார திசாநாயக, அதாவது என்பிபி கட்சியோட நகர்வுகள் அமையப்பட்டிருக்குது. ஆனால் இது வந்து திருடர்களுக்கு பிடிக்காது. அதான் நான் ஆரம்பத்தில் வீடியோ சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இந்த கதைக்கு வந்த சாப்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்னென்னு யோசிக்க வேண்டாம். ஆட்சி கவுக்குறது செய்தியாக கழிச்சு முடிஞ்சு அதோட பின்புலம் இதுதான். இப்போ என்னத்துக்கு இந்த இராணுவத்தை குறைக்கிறது, என்னத்துக்கு இந்த சிலவத்தை குறைக்கிற கதையெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அனுரகுமார திசாநாயகோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. அப்போ இந்த இராணுவத்தை குறைக்கிற அந்த குறித்த அந்த ஆர்மி படைக்குள்ளே அல்லது நேவி படைக்குள்ளே இருந்து முக்கியமான ஒரு சில படைகளை எடுத்து அனுரகுமார திசாநாயக்கான பாதுகாப்பு பிரிவுன்னு சொல்லி புதிய படைகள் உருவாக இருக்குது. அதாவது மற்ற ஜனாதிபதிகள் மூலம் புது ஆட்களை வச்சு தங்களுக்கு பாதுகாப்பு உருவாக்காமல் அந்த பாதுகாப்பு படைகளிலிருந்து முக்கிய நபர்களை எடுத்து விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு அனுரகுமார திசாநாயக்கோட முக்கிய கண்காணிப்பு ஒரு படையாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது ஜனாதிபதிக்கு பாதுகாப்பாக. இந்த படம் மிக விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. தயார் நிலையில் யார் என்ற விவரங்களை எடுத்தாச்சு. அவர்களுக்குரிய பயிற்சி நெறிகள் எல்லாம் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் வந்து ஜனாதிபதியோட கடமையில் ஈடுபடுவினர். அதாவது ஜனாதிபதி எங்கே போனாலும் அவர்கள் இது என்னத்துக்கு திடீரென இந்த முடிவு என்பிபியால் திட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், நாட்டில் போகிறவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் அரசியல் வந்து தெரியும் உங்களுக்கு. பழைய முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் கட்டும் கோபத்தில் இருப்பாங்க. இந்த பக்கத்தில் என்ன நடக்கும்னு சொல்லலாது. அதோட சும்மா இருக்காமல் இவங்க பாதாள கோஷ்டிகள் மேலெல்லாம் கை வைக்கிறாங்க.
இன்றைய பாருங்க அந்த நேற்று அவங்க அங்கேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வந்த பிறகு கூட இந்த வெண்ணப்பில் பாருங்க போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் வச்சு வெட்டி போட்டு சுட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இன்னும் அவங்க பயப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் செய்த செய்யுங்க, நாங்கள் செய்த செய்வோம். அப்போ இந்த இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு உயிர் ஆபத்து இருக்கும். ஸ்னேப்பரை வச்சு ஜனாதிபதியை போட்டு தள்ளிட்டும் போகலாம். அதே போல் இந்த ஜனாதிபதி மற்ற ஜனாதிபதி இல்லாமல் மக்களுக்கு நெருக்கமாக போராடம் இல்லை, மக்களுக்கு நெருக்கமாக. இப்போ பாருங்க, நீ யாழ்ப்பாண விஜயத்தில் கூட சில வேளை யாழ்ப்பாணத்தில் வச்சு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் இது ஒரு பெரிய பாரி இனக்கில் வரமாக முடியும். பிரதேசவாதம் ஒன்று உருவாகும். அங்கே வந்து என்னென்னு சொன்னால் தெற்கிலேருந்து வடக்கில் பெரிய பாரிய முருகல் ஒன்று உருவாகும், இன மோதல்கள் உருவாகும். வடக்கில் ஜனாதிபதி நடந்ததுன்னு சொல்லி யார் சிந்திக்க போகிறாது? அரசியல் ரீதியாக குழப்பி விடுறது, மக்களை குழப்பி விட்றாங்க. அவங்க வெட்டினா நீங்கள் அடிங்க, நீங்கள் வெட்டினா அவங்க அடிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உருவாகி இதனூடாகவும் ஆட்சி கவலுக்கு போடும். ஸோ அப்போ இப்படி இதுக்காண்டித்தான் அந்த இராணுவத்தை குறைக்க போகிறாங்க, இராணுவத்தை மிச்ச இராணுவத்தை ஏதாவது ஒரு வழி வகுக்க போகிறாங்க. அது அப்படியே அனுபவ பாதுகாப்பு படைக்குள்ளே வருது. அந்த பாதுகாப்பு படை முற்று முழுதாக 24 மணி நேரம் கண்காணிப்பில் ஈடுபட இருக்குது. அப்போ அனுபவமான திசாநாயக்காண்ட ஒரு ஜனாதிபதி, வரலாற்றில் இல்லாத ஒரு ஜனாதிபதி, அவருக்கு பாதுகாப்புன்றது இப்போ தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாரையும் பகைச்சு கொண்டு வருது இந்த என்பிபி. அதாவது ஒரு நல்லவன் 100 கெட்டவனுக்குள்ள எப்படி தப்பி பிழைக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இலங்கை அரசியலில் போய்கொண்டிருக்குது. அதுதான் எதிர்வரும் காலங்களில் சில விட ஆட்சி கவிழலாம் என்ற ஒரு சந்தேகத்தை சமூக ஆய்வாளர்களுக்குள்ள உருவாக்கியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலியத்தின் விலை குறைக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக 1ஆம் தேதி அதிகாலை 12 மணிலிருந்து இந்த பெட்ரோலியத்தின் விலை, அதாவது ஆட்டோ டீசல் எல்லாம் வந்து லிட்டருக்கு 6 ரூபா குறைக்கப்பட்டிருக்குது. உண்மைக்குமே லிட்டருக்கு 6 ரூபான்றது வந்து மாதத்துக்கு 30 லிட்டர் அடிக்கிறவனுக்கும் அது கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. அதாவது இப்போது இருக்க பொருளாதாரத்தில் கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை பயன்படுத்தி அரசாங்கம் இதை குறைச்சிருக்குது. அடுத்தது சூப்பர் டீசல் வந்து 12 ரூபா குறைக்கப்பட்டிருக்குது. அதாவது 313 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து 325 ரூபாய் இருந்தது, இப்போ 313 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 92 ஆக்டேன் பெட்ரோல் வந்து 6 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல வந்து 305 ரூபாக இருந்தது, இப்போ வந்து 299 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்படுற ஒரு சாதகமான விலை குறைப்பு தான். ஸோ இது வந்து 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிலேருந்து அல்லது 1ஆம் தேதி அதிகாலை 12 மணிலேருந்து நடைமுறை இருக்கும். ஸோ சில்லறை கடையில் வாங்குறவங்களும் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொண்டு அங்கேயும் விலை குறைச்சி வாங்க பாருங்கள், இல்லைன்னா கடைக்காரவங்களுக்கு கூடுதலாக விற்றுருவார். ஸோ இந்த செய்தியில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இலங்கை அரசியலில் என்ன மாதிரி இந்த ஆட்சி கவுக்க இருக்குது, அதுக்கான ஆயத்த நடவடிக்கை என்னென்ன இடம்பெறுதுன்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளோட மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.